ஹாய் தமிழ் வியூவர்ஸ், வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டேலி ERB9 ப்ரைம் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் டேலி ப்ரைம் கம்பெனி கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோ வந்து மைக்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம காமன் லெஜர்ஸ் அது ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன். அதை கிரியேட் பண்ணிப்போம். நம்ம இப்போ ஸ்டெப்பாக நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம ஜிஎஸ்டி அதை அப்டேட் பண்ணோம். அந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கம்பெனின்னு இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு இந்த F11 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு கேட் ஆஃப் த டேலியில் F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் வந்துடும். இந்த கம்பெனி ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா இது நேற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம ஸ்டெப்பாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம டேக்ஸேஷனில் இருக்குது இல்லைங்களா, அதில் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணோம். சரிங்களா, எஸ் கொடுத்துருங்க. இது மாதிரி வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கேன். இது தமிழ்நாடு. இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலரு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் அது வந்து 1 ஏப்ரல் 2020 அதிலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு, இந்த நம்பரு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. குவார்ட்டர்லி பே பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதாவது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேட் வந்து பொதுவாக அவங்க ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ரேட்டு தான் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் தனித்தனியாக ரேட்டு கொடுக்கணுன்னா இதை வந்து நீங்கள் நோ தான் கொடுக்கணும். இப்போ ஒரே ரேட்டு ஃபிக்ஸ்டு ரேட்டு அப்படின்னா பெய்டில் 5%, 0%, 18%, 28%, நீங்கள் வந்து இதை வந்து இது நோவே இருக்கட்டும். நான் ஃபிக்ஸ்னால் நீங்கள் வந்து இதை ஆல்ட்ரு பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியில் இவ்வளோ தான் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம எல்லா என்ட்ரியும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த இவே பில் எப்படி கட்டுறது, டைரெக்டாக அந்த ஜிஎஸ்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அதில் எப்படி போய் பணம் கட்டுறது, இவே பில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா, இதுமாரி இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பார்த்துங்க. இதுமாரி ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க, அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் லெஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸு, சேல்ஸு, கஸ்டம் டியூட்டி, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸு, ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, மெட்டீரியல் இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ஸு, கிளியரிங் ஃபார்வேர்டிங் சார்ஜஸ்ஸு, டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ஸு, வாட்டர் எக்ஸ்பென்சஸ்ஸு, ரெண்ட்டு, சேலரி எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் பேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு, போஸ்டேஜ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ், அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி சார்ஜஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இது ட்ரேடிங் பர்பஸில் தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எப்படி பண்ணுறது, எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, லோக்கல் பர்ச்சேஸு, லோக்கல் சேல்ஸு, டிஓ, எல்பிஓ, கொட்டேஷன் எப்படி பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸ் A to Z உங்களுக்கு தேவையில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ லெஜர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே ஆஃப் த டேலியில் மாஸ்டர்ஸில் க்ரியேட் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் குரூப் இருக்குது, கீழே லெஜர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி வந்துடும். இப்போ பிரபு, நான் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட்டு இன்னும் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அது கேபிட்டல் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லெஜர் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இது தான் வரும். ஒரு டீட்டெயில்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். பார்த்துங்க, அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வருது. பிரபு, இது மெயிலிங் அட்ரஸ், இது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒன்றுனா ஸ்டெப் பை ஸ்டெப். ரெண்டாவது லெஜர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும் உள்ள அண்டரு. இந்த அண்டர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் தப்பாயிடும். சரிங்களா, இது ரவுண்டிங் அப்படி இது எதுவுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் இது நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இது நாட் அப்ளிகபிள் கொடுங்க. கொடுத்த முடிஞ்சோன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுங்க. அடுத்தது சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும், நாட் அப்ளிகபிள். இது எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டம் சார்ஜஸ்ஸு. இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா, பார்த்தீங்கன்னா
அதாவது மெட்டீரியல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். அதாவது ஒரு ஷிப்பில் இப்போ வெளிநாட்டிலேருந்து அந்த கம்பெனிலேருந்து வெளிநாடு கம்பெனிலேருந்து இந்த ஷிப்பு இந்தியாவுக்கு வருதுன்னா அந்த மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கணும் அந்த எக்ஸ்பென்சஸ். அதோட இன்சூரன்ஸு, இந்த கஸ்டம் டியூட்டி பே பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே கிளியரிங் ஃபார்வேர்டிங் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிலேட்டடானது. இது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். சரிங்களா? இப்போ கஸ்டம் சார்ஜஸ் போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட்டு அக்செப்ட் கொடுத்துடலாம், சேவ் ஆகிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், சரிங்களா? இதுவும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்ன வரும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ். டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ்னால் அது வேறு எது இன்னொன்று வரும், இது வேறு. அதாவது ஷிப் வந்து அங்கேருந்து வரும்பொழுது அந்த மெட்டீரியலுக்காக இன்சூர் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு. இதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, இதுவும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அசெட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியரிங் ஃபார்வேர்டிங் சார்ஜஸ்ஸு, அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெட்டீரியலில் கஸ்டம்லேருந்து கிளியர் பண்ணி கொண்டு வருவாங்க, அதோட சார்ஜஸ்ஸு. இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும், எஃபெக்ட் ஆகும் ப்ராஃபிட் இதில் கிராஸ் ப்ராஃபிட்டில். ஓகே, அதனால தான் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு, வாட்டர் எக்ஸ்பென்சஸ்ஸு, ரெண்ட்டு, சேலரி எக்ஸ்பென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பெய்டு ரிசீவ்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டல் டெலிவரி சார்ஜஸ், இது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் வரும். சரிங்களா? இது ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு. டெலிஃபோன் சார்ஜஸ்ஸு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ எஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வாட்டர் எக்ஸ்பென்சஸ், இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்டர் வந்து கரெக்டாக போடணும், இல்லைன்னா அது தப்பாகிடும் அக்கௌண்ட்ஸு. வாட்டர் எக்ஸ்பென்சஸ் போட்டேன், சேவ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரெண்ட்டு, ஆஃபீஸ் ரெண்ட்டு அதுமாரி போட்டுக்கிறேன். ஆஃபீஸ் ரெண்ட்டு, குடவுன் வச்சுருந்தேன், குடவுன் ரெண்ட்டு, இதெல்லாம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மெட்டீரியல் ரிலேட்டட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது நினப்பு வச்சுக்கணும். நீங்கள் டைரெக்டாக இது இன்டைரக்டாக இல்லை ஃபிக்ஸ்டு அசெட் வருமா, கேபிட்டல் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத ஒரு யூகம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த கோல்டன் ரூல்ஸ் எப்படி அப்ளை ஆகுது, இது என்ன அசெட்டாக இதுன்னு. அதுவும் நல்லா நீங்கள் பார்க்கலன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவோம், நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ்ஸு, இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அடுத்தது டிஸ்கவுண்ட்டு பெய்டு, இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெய்டு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இருக்குது பாருங்கள், பர்ச்சேஸில் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அது ரிசீவ்ட் வந்து நமக்கு வந்து அதர் இன்கமில் வந்துடும், இன்டைரக்ட் இன்கம் அதில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரு இது வந்து ஃபிக்ஸ்டு அசெட்டில் வரும். அடுத்தது மெஷினரி வாங்கினா இதுவும் ஃபிக்ஸ்டு அசெட் தான் வரும். அடுத்தது பேங்க் கிரியேட் பண்ணிப்போம், சிட்டி யூனியன் பேங்க்கு. சரி,
யூனியன் பேங்க். இது வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்க அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஷிப் கோடு, பேங்க் நேமு எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு சம் மெட்டீரியல் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கீழே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கிளியராக. அதனால தான் இதை கொடுக்க சொல்கிறது. இதெல்லாம் தெளிவாக கொடுத்தோம்னா நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அவுட்புட்டாக வெளியே வரும். அவ்வளோதான். இப்போ இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது, இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இன்வாய்ஸ் கொடுக்கும்பொழுது அது கிளியராக இருக்கும் அதில். அதனால தான் அதை கொடுக்க சொல்கிறது. அக்செப்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா postage and courier charges, postage and delivery charges. இது வந்து indirect expenses. அடுத்தது ஆஃபீஸில் பிரிண்டிங், அதாவது ஸ்டேஷ்னரி வாங்குகிறோம் நீங்களே அந்த இது எக்ஸ்பென்சஸ்ஸு. இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். சரிங்களா? நாளைக்கு ஒரு 12 கொஸ்டின் இருக்குது. அந்த 12 கொஸ்டினில் எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுங்கிறத பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எங்களோட வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தேவையான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.